தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கர்த்தர் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையில் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் நமது தேவனுடைய பார்வைக்கு நல்லவராக பரிசுத்தவராக அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அவர் நமக்கும் நம் சந்ததிக்கும் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், அளிப்பேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் அவருடைய பார்வைக்கு, மனிதருடைய பார்வைக்கு நாம் என்ன செய்வோம்? மனிதருடைய பார்வைக்கு அவர்களை மகிமைப்படுத்த வேண்டும், அவர்கள் நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நல்லவர் போல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று நடக்கின்ற அந்த மனிதரால் நமக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது அவர்கள் நம்மை கை கழுவி விட்டு ஒளிந்து விடுவார்கள். அவர்கள் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும். ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய பார்வைக்கு நாம் நல்லவர்களாக நடக்கும் பொழுது, பரிசுத்தமாக நடக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் அவர் செவி நம்முடைய விண்ணப்பத்திற்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் கண் நம்மை பார்த்து கொண்டே இருந்து நமக்கும் நம் சந்ததிக்கும் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளித்து நம்மையும் நம் சந்ததியும் பாதுகாக்க அவர் மிகுந்த கவனமாய் ஆவலாய் காத்து கொண்டிருக்கின்றார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். இதைத்தான் தாவீதை பார்த்து என் கண்களுக்கு மிகவும் பிரியமானவன் என்று அவருடைய செயல்கள், அந்த ஒரே ஒரு தவறை தவிர மீது தவறை செய்யவில்லை, எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அவரை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து அவருடைய மகன் சாலமோனுக்கு ஒரு உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, முதலில் நாம் இறைவனுக்கு பிரியமாய் வாழ்வோம், இறைவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிக்கும் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் என்றும் அளித்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா, நாங்கள் உமது பார்வைக்கு நல்லவர்களாக பரிசுத்தவான்களாக உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நடக்கும் பொழுது நீர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிப்பீர் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பா, இவ்வளவு நாளும் நாங்கள் மனுஷனுடைய பார்வைக்கு நல்லவர்களாக நடந்திருக்கின்றோம். அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று அவர்களை பிரியப்படுத்த நாங்கள் ஓடி ஓடி அலைந்திருக்கிறோம். அப்பா, அதற்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம். நாங்கள் இன்றில் இருந்து உமது பார்வைக்கு நல்லவர்களாக நடப்போம் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யார் யாரெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார்களோ, யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பொருத்தனை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் சந்ததியும் ஞானத்திலும் அறிவிலும் இன்பத்திலும் நிரப்பி அனைத்து இந்த உலகத்தில் காணப்படுகின்ற ஆசீர்வாதங்களாலும் பரிசுத்தத்தாரினாலும் எங்களை நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.